உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அஞ்சு நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னு தெரியாம ஓட்டு 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 ஓட்டு. நாகரிகமா பேசினா நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்லிடுறோம். தொடப்ப கட்டைக்கலாம் போட மயிரே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தொடப்ப கட்டல பிஞ்சுக்க தெரிஞ்சுக்கோ ஓடிபடா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா நாகரிக அரசியல் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார். பொய்க்கு மேல பொய் சொல்லிட்டு இருக்கே ஜூலி. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஜோன்மேட் சேனல் வந்து டிலீட் ஆனதுக்கு அப்புறமா ஷஃபி மேட்ஸ் அப்படின்ற சேனல் ஓபன் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ் மிஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஷஃபி மேட் சேனல்ல பாத்தீங்கன்னா ஹரி வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்காப்ல, மூவி ரிவ்யூஸ்லாம் கூட போட்டுட்டு இருக்காப்ல. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல சிஎம் விஜய் கரூர் மக்களை மீட் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டெல்லாம் அப்ரோச் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அங்கே போயிட்டு எஃப்ஐஆரில் அக்யூஸ்டே விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்ட உடனே, எப்பா முதல்ல ஒழுங்காக படிச்சுட்டு வாங்க கேஸை அப்படின்னு சொல்லி அந்த கேஸையே விட்ரா பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரி ரைட், இதுதான் வேலைக்கு ஆகலை, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் ஜாப், அது எப்படி கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அப்ரோச் பண்ணி பார்த்தாங்க. கடத்தில் அதுவும் வேலைக்காச்சா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? டிஎம்கே சைட்லயும் என்னென்னமோ குட்டிக்கரணம்லாம் அடிச்சு பார்த்தாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் எதுவும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. தாவேகா சைடில் பிளான் பண்ண மாதிரியே சிஎம் விஜய் சார் கரூர் மக்களை போய் மீட் பண்ணி பேசவும் செஞ்சிட்டாரு. அண்ட் கூடவே பாதிக்கப்பட்ட 36 குடும்பத்திலிருந்து 5 குடும்பத்துக்கு சில காரணத்தினால கொடுக்க முடியாம போனாலும் 31 குடும்பத்துக்கு கவர்மெண்ட் உடைய ஜாப் ஆர்டர் கொடுக்கவும் செஞ்சிட்டாரு. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கரூர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்கள பார்க்காம ஓடி போயிட்டாரா விஜய் அப்படின்னு கேட்டதும், என்னது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போறாரா விஜய் அப்படின்னு கேட்கறதும் ஒரே ஆளா? குழப்பமா இருக்கு. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இது மட்டும் இல்லைங்க, விஜய்னு ஒருத்தரை பார்க்க வந்தா அங்க 41 பேர் இறந்து போனாங்க. ஸோ பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு விஜய் சைடுல அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்கறதும், இப்போ அவங்களுக்குலாம் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தா அது எப்படி கொடுக்கலாம், அது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்கறதும் ஒரே ஆளா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதுவே அந்த கேள்வியை கேட்கறது யார் தெரியுமா? வழக்கமாவே ரொம்ப நியாயமான கேள்விகள் மட்டுமே கேட்பாப்ல. இந்த ஜென்சி டிஎம்கே இந்த ப்ரௌட் கொத்துன்னு சொல்லி பேசினாரு பாருங்க, அந்த மனுஷன் தான் இப்போ என்ன கேட்கிறாரு பாருங்க. நாளைக்கு 2 நாள் பயணமாக கரூருக்கு செல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அங்க இறந்து போன 41 குடும்பத்தை சார்ந்தவங்கல்ல 32 பேருக்கு அரசு பணி கொடுக்க போறேன் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. 32 பேருக்கு கருணையின் அடிப்படையில் அரசு பணி வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கக்கூடிய நேரத்துல பரவாயில்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில நீதி கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, ஆனா அதுதான் கிடையாது. 32 பேருக்கு அரசு பணி கொடுக்கப்படுதுன்னு சொன்னா எதுக்காக கொடுக்கணும்? ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. ஒரு அரசு நிகழ்ச்சியில வந்து அந்த மக்கள் இறந்து போகல, ஒரு இயற்கை பேரிடர்ல சிக்கி அந்த மக்கள் உயிரிழந்து போகல, ஒரு நடிகரை பாக்குறதுக்காக இல்லாட்டி ஒரு தாவேகா அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி தலைவரை பார்க்க வந்த மக்கள் இறந்து போறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எதுக்காக அரசு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கரெக்ட், இந்த மனுஷன் கேட்கிற கேள்வியிலையும் ஒரு நியாயம் இருக்குது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அங்க இறந்து போன 41 பேரும் ஒரு அரசு நிகழ்ச்சியில கலந்துக்கல, ஒரு இயற்கை பேரிடர்ல மாட்டி அவங்க இறந்து போகல, ஒரு நடிகரை பார்க்க வந்து தாவேகா கட்சியுடைய தலைவரை பார்க்க வந்து அங்கதான் இறந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல ஒரு நியாயமான கேள்வி, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா இன்னொரு பக்கம் கள்ளக்குறிச்சியிலன்னு நினைக்கிறேன், அங்க விஷச்சாராயத்தை கள்ளத்தனமா காய்ச்சி குடிச்சு செத்து போனாங்க. அந்த குடும்பத்துக்கு யாரோ ஒருத்தவங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அது எந்த ஆட்சியிலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், சரியா ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. விஷச்சாராயம் பருகி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
இல்ல எனக்கு என்ன டவுட்னா, இந்த மாதிரி கள்ளத்தனமா விசச்சாராயம்லாம் காய்ச்சி குடிச்சு செத்து போறதுங்கிறது அரசு நிகழ்ச்சியில வருதா இல்ல இயற்கை பேரிடர்ல வருதா? அப்புறம் எதுக்கு அந்த 10 லட்சம் ரூபா அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்கல. அந்த ஆட்சி இருக்கும்போது இவர் கேட்டாரா? தலா 10 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசு நிகழ்ச்சியில வந்து அந்த மக்கள் இறந்து போகல, ஒரு இயற்கை பேரிடர்ல சிக்கி அந்த மக்கள் உயிரிழந்து போகல. அதுலயும் சார் ஒன்றும் தாவேகா கட்சி மேல இருக்கக்கூடிய வன்மத்தினாலலாம் பேசல. அந்த எக்ஸாமுக்காக எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர்லாம் ஆயிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு கொடுக்காம எப்படி உங்களுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயமான கேள்வி தான் கேட்கிறாப்புல. கேளுங்க. தாவேகாவுக்கு எத்தனையோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. 32 அரசு பணின்னு சொன்னா அதுக்கு குறைஞ்சது 50,000 பேராச்சும் போட்டு அந்த தேர்வுகளை எழுதி தான் அந்த அரசு பணியவே பெற முடியும். ஆனா இப்போ தன்னை பார்க்க வந்தவங்க இறந்து போனாங்கன்றதுக்காக அரசு பணியை தூக்கி கொடுக்கறதெல்லாம் உண்மையா ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு தான் சொல்லணும். அரசு பணி எப்படியாச்சும் வாழ்க்கையில கிடைச்சிடும்ன்றதுக்காக படிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே ஏமாத்தக்கூடிய வகையில இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்னன்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சொன்னேன்ல, மறுபடியும் ஒரு நியாயமான கேள்வியை தான் கேட்டிருக்காப்ல. அந்த வேலைக்காக அவ்வளவு எஃபோர்ட் போட்டு எக்ஸாம்லாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களெல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட அதிகாரம் கிடைச்சிச்சுனால நீங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. அண்ட் இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். அங்க கொடுத்தது காசுப்பா, 10 லட்சம் ரூபா, கவர்மெண்ட் ஜாப் கிடையாதுல்ல, கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறதுனால இன்னொருத்தன் பாதிக்கப்படுறான்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட் சைடுல இருந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் கிடையாது. நான் ஞாபகப்படுத்தட்டுமா? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தப்போ துப்பாக்கி சூடு நடத்தி நிறைய பேர் இறந்து போனாங்க. அதுல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை வந்து கொடுத்தாங்க. அது யாரு கொடுத்தா? நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா தான் வந்து கொடுத்தாப்ல. அப்ப எல்லாருமே அதை பாராட்ட தான் செஞ்சாங்க. யாருமே வந்து அந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க, மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்களே, ஏன் அவங்களுக்கு போய் கொடுக்குறீங்க அப்படிலாம் கேட்கல. கருணையின் அடிப்படையில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எல்லாருமே சேர்ந்து பாராட்ட தான் செஞ்சாங்க. அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. ஆனா இப்ப கூட்ட நெரிச்சல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் 1008 கேள்வி. அதுனா அரசு நிகழ்ச்சியா இல்ல இயற்கை பேரிடரா? இதனால எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது கருணை அடிப்படையில் கொடுத்தீங்க. அதே கருணை அடிப்படையில் இப்பயும் கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாதாரம் ஒன்று இருக்கு. அந்த வாழ்வாதாரத்தை சரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் கொடுத்துருக்காங்க. அந்த இன்சிடென்ட்ல யார் மேலேயோ தப்பு இருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் சிபிஐ விசாரணையில் இருக்கு. அதெல்லாம் வெளியே வரும். அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு சைடுல இருந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சு பண்ணிருக்காங்க. அதை நீங்க பாராட்ட வேணாம். அட்லீஸ்ட் அதுல அரசியல் பண்ணாம வச்சிருக்கலாம்ல. குழி தோண்டியே பழகி போயிட்டானுங்க. நாகரிகமா பேசினா நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்லிருக்காரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா நாகரிக அரசியல் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதிமுக திமுக இருந்தப்ப அவங்க 2 பேரும் இது மாதிரி சண்டை இருக்கும். குடும்பத்திலே ஒருத்தவங்க அதிமுக ஒருத்தவங்க திமுக இருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகேயா? அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. ஆனா இந்த ரீதியா பெண்களை இவ்வளவு கொச்சையா இறங்கி பேசுற விஷயங்கள் மேபி அங்கங்க ஒண்ணு இருந்திருக்கு. நான் அதை ஒத்துக்கிறேன். அங்கங்க ஒண்ணு அது கண்டிக்கத்தக்கது. அது ஒத்துக்கிறேன். அதாவது அங்கங்க ஒண்ணு இருந்திருக்கு. அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லிட மாட்டேன். அது இருக்கதான் செஞ்சிச்சு. ஆனா இந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல. அதாவது அங்கங்க ஒண்ணு அப்படிங்கிறது வெளியே யாராச்சும் இருந்துட்டா பரவாயில்ல. திமுக சார்பா திமுகவுடைய கட்சி கொடியெல்லாம் எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டு பேசினா ஒத்துப்பீங்களா? எம்ஜிஆர் செத்தா ரெட்டை இலைய ஊர் மேல விட்டீங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா நாகரிக அரசியல் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஜெயலலிதா செத்தா ரெட்டை இலைய ஊர் மேல விட்டீங்க. நீங்க எல்லாம் பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்குது? பாத்தீங்களா? பேசின 10 செகண்டுக்கு 3 பீப் போட வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஆபாச பேச்சாளரை கட்சி சார்பாவே அமிச்சு ஸ்டேஜ் போட்டு பேச விட்டுட்டு எப்படிமா ஜூலி உன்னால வாய் கூசாம இந்த மாதிரிலாம் பேச முடியுது? நாகரிகமா பேசினா நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்லிருக்காரு. ரெட்டை இலைய ஊர் மேல விட்டீங்க. பொய்க்கு மேல பொய் சொல்லிட்டு இருக்கே ஜூலி. இப்படி மொத்தமா குரூப்பா வந்து யாரும் வந்து கழுவி ஊத்திட்டு இல்லையே, யாரும் வந்து இப்படி ஆபாசமா திட்டினது இல்லை. இதெல்லாம் யார் வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கு? விஜயனா வந்ததுக்கு அப்புறம் தான் ஜோக் முடிஞ்சிருச்சு. ஒரு வார்த்தை நான் என்ன கேக்குறேன், ஒரே வார்த்தை, பெண்களை இப்படி பேசாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. அவங்க கருத்து வைக்கிறாங்க, நம்ம தான் ஆட்சியில இருக்கோம், நம்மளோட கருத்து என்னன்னு சொல்லுங்க, சொல்லிட்டு போங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு தூரம் ஜூலி மூச்சடைக்கெல்லாம் பேசுறாங்களே, இதை வேற யாரெல்லாம் கடைபிடிக்க வேணாமா? ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி நீங்களே மீட்டிங் போட்டு அங்கங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல, உங்க ஆட்கள் முதல்ல கடைபிடிக்கிறாங்களா? தொடப்ப கட்டைக்கலாம் போட மயிரே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தொடப்ப கட்டல பிஞ்சுக்க தெரிஞ்சுக்கோ. ஓடிப்படா.
சொல்லிட்டு போங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மாற்றத்தை மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மள இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அதெல்லாம் மேடம்க்கு தெரியுமா தெரியாதா? ஒரு வார்த்தை நான் என்ன கேக்குறேன், ஒரே வார்த்தை, பெண்களை இப்படி பேசாதீங்க. போச்சோல்டா டிவி விளம்பரம் மாதிரி அடிக்கடி வந்து நின்னுகிட்டு இதுல ஸ்டார்டிங்ல ஜூலி ஏதோ ஒண்ணு சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? வேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா நாகரிக அரசியல் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார். அந்த நாகரிகத்தை மட்டும் கொஞ்சம் பாக்குறீங்களா? குஜராத்தில மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள். அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார். அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினால் என்பதை போல அவரும் வந்தார், இவரும் போனார். அதுதானே? அதைத்தான் சொன்னேன். ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது, அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது என்று நான் 7-8 கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். பாத்தீங்களா? இந்த மாதிரியான நாகரிக அரசியல்லாம் கண்டிப்பா இவங்க கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். தொடர்பு இருக்கிறது, அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். அதுல ஒரு முக்கியமான நபர் இவ்வளவு நாளா கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு எடுத்துருக்காப்ல. அவர் யாரு? அவர் அப்படி என்னதான் கண்டுபிடிச்சிருக்காருன்றத கேக்குறீங்களா? யார் அவரு? நான் பேசினால தாவேகா ஜெயிச்சு 108 தொகுதியில வென்றுச்சு, 114 தொகுதியில தோத்துருக்க. என்னால தானே தோத்துருக்கு. இப்ப 108 பெருசா 116 பெருசா? 116 தான் பெருசு. அப்ப ஜெயிச்சதை விட தோத்தது தான் அதிகம். அப்படி பார்த்தா ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. 116 தொகுதியில சாட்டை துறைமுருகன் பேசி தாவேக்காவை தோக்கடிச்சான்னு சொல்லணும். எப்பறம் ஜெயிச்சு வைத்தான்னு சொல்றீங்க? பாத்தீங்களா இல்லையா? ஆனா அவசரத்துல 126க்கு பதிலா 116 டாப்ல 116 தொகுதியில தோத்துருக்க. என்னால தானே தோத்துருக்கு. டேய் யாரா நீங்கெல்லாம்? அதுலயும் இந்த சாதனை எல்லாம் சும்மா சாதாரணப்பட்ட சாதனை தாங்க. இவர் பேசி பேசியே 234 தொகுதி தோக்கடிச்சிருக்காப்ல. அது எங்கன்னு கேக்குறீங்களா? வெளியெல்லாம் போய் தேடாதீங்க, அவர் கட்சி தான். 116 தொகுதியில சாட்டை துறைமுருகன் பேசி தாவேக்காவை தோக்கடிச்சான்னு சொல்லணும். இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உளறிக்கிட்டே இருக்கான். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. இத்தனை வருஷமா நாம் தமிழர் கட்சி இருக்கிற மொத்த பேரும் சேர்ந்து போராடி பார்த்தும் பண்ண முடியாத ஒரு சாதனையை சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற ஒரு தனி நபர் ஒரு போர்வால் முறியடிச்சு காமிச்சிருக்காப்ல. என்னன்னு கேக்குறீங்களா? மெஜாரிட்டி இது வரைக்கும் 234 டெபாசிட் கூட வாங்கினது கிடையாது நாம் தமிழர். ஆனா பாருங்க, ஒத்தாளா பேசி பேசியே 126 தொகுதியில தோக்கடிச்சிருக்காரு. நான் என் கடமையை தானே செஞ்சேன், அதுக்கு பாராட்டு விழா. என்ன ஒண்ணுனா, நாம் தமிழர் கட்சியில பேசுறதுக்கு பெருசா எந்த பெருமையும் இல்ல. போன வாட்டியாச்சு நாங்க உயர்ந்துகிட்டே வரோம், பாத்தீங்களா என்னுடைய பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி இருக்கிற 8 நாளா மாறி போனதுனால சரி என்ன பேசலாம்னு சொல்லி யோசிச்சு இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு போல. 114 தொகுதியில தோத்துருக்க. என்னால தானே தோத்துருக்கு. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நம்ம தளபதி விஜய் கரூருக்கு போய் கொடுத்த ஸ்பீச் எல்லாம் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அதுல அவர் செஞ்ச சிறப்பான சம்பவங்கள் சிலதை பார்த்துருவோமா? ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சுக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். அது நம்ம அண்ணன் ரோஸ்ட்னு சொல்லி இறங்கிட்டா ப்ளூ சட்டை மாறனே ஓவர்டேக் பண்ணிடுவார் போலயே. இவங்களும் சும்மா இருக்காம பேசுங்க சிஎம் பேசுங்க, வாயை திறந்து பேசிதான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்தி விட்டுறாங்க. அவரு பேசினாலே போட்டு அடியடியில் அடிக்கிறாரு. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போது எஞ்சி ஓடிடுறாங்க. போகலாமா? போலாம். 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. அதாவது 1-2 தான் பரவாயில்ல, எல்லா இடத்திலும் டேமேஜ் பண்றாரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. தேவைதானா இதெல்லாம்? உங்களுக்கு தேவைதானா? பேசுங்கன்றீங்க, பேசுனா அட்லீஸ்ட் உட்காந்து கேட்டுட்டாச்சு போயிருக்கலாம்ல. பேச ஆரம்பிச்ச உடனே ஓடிடுறீங்க. வீட்டுக்கு போய் ட்வீட் போடுறாருன்னு சொல்லி சொல்றீங்க, கடைசியில் நீங்க வீட்டுக்கு போய் அதே ட்வீட்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணா அண்ணன் ஸ்டேஜ் போட்டு கலைக்கத்தானே செய்வாரு. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. அதுலயும் அவர் எதை வேணாலும் மறந்துடுவாப்ல. ஆனா எங்கிட்ட சுத்தினாலும் குளத்துல மட்டும் விட்டு வைக்க மாட்டாப்ல. அங்கங்க ஒரு கொட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன்
ஓடினே இருக்கிறாரு. அதாவது சிஎம் ஓடுறாருன்னு சொல்றது போய் இப்போ சிஎம் எடுக்கிற ஆக்ஷனை பார்த்து ஒவ்வொருத்தரா நீங்க தான் தெரிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்றதையும் ஒரு அடி போட்டாப்ல. வரேன்டா கூப்பிடுறாங்க. நம்மள இல்லடா, நம்மளதான் பாஸ். ஒண்ணு நம்ம செய்யாத விஷயத்தை எதிர்க்கட்சியை பார்த்து சொல்லணும், இல்ல எதிர்க்கட்சி கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை நம்ம பண்ணாமையாச்சு கடைபிடிக்கணும். ரெண்டும் இல்லாட்டா இப்படித்தானே கலாய்ப்பாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஃபாரின் உடனே ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. சொல்ற ஸ்டைல்லே தெரியுது நம்ம சிஎம் சாருக்கு ஸ்டாலின் ஐயா மேல எவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் எதை விட்டாலும் குளத்தூர மட்டும் விடவே மாட்டாப்ல. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. டைரக்டா அட்டாக் பண்ணா கூட அவ்வளவா வலிக்காது. பஞ்ச புகழ்ச்சி அணியில ஊற போட்டு அடிச்சாதான் ஒரு வாரத்துக்கு வலிக்கும்னு தெரிஞ்சே அடிக்கிறாப்ல. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. ஒரு பக்கம் போன ஆட்சியில லஞ்சம் வாங்கினவங்க ஊழல் பண்ணவங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மாற்ற ஆள்லாம் தலைமறைவாகிறாங்க, இல்லைன்னா ஃபிளைட்டை பிடிச்சி வெளிநாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற சிஎம் வெளிப்படையா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. அது என்ன தெரியுமா? உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. இந்த விஷயத்த இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு சிஎம் இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டு வெளிப்படையா சொல்லியிருக்காங்களா? உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. உங்களை புலந்துருவோம், இது எங்க புகழ் தம்பி ஆட்சி, ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்க பப்ளிக். மக்களே, நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடும். ஒரு சிஎம்ஏ ஸ்டேஜ் போட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா யாராச்சும் லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் யாராச்சும் லஞ்சம் கொடு அப்படின்னு வாய் விட்டு கேட்க முடியுமா? அப்படி கேட்டா என்ன நடக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாதா? சார் பணத்துக்கு பதிலா சென்ட் வாங்கிக்கங்க சார். வேலைக்கு உறவச்சிராத போயா. இவ்வளவு ஏங்க ஏழைகள் எல்லாம் காசு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே போய் மருத்துவம் பார்க்கறதுக்காக போறாங்க. அங்கேயும் சும்மா விடுறாங்களா? அங்கேயும் பல வேலைகளை பார்க்கறாங்கல்ல. அதுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க இப்ப இருக்கிற அரசு. குழந்தை பிறக்கிறப்ப இந்த குழந்தையை காட்டுறதுக்கு அப்படி பணம் வாங்குற குற்றச்சாட்டு இருக்கானா? இருக்கு. அங்க வாங்குற 50 ரூபாய் குடியா முழிகிற போது மொழி தாண்டா போச்சு. யார் இந்த மாதிரி பணம் கேட்டாலோ அவங்க வந்து பணியிலிருந்து உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் உத்தரவு. அதுபடி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அத்தனை பேர் ஒருத்தர் விடாம மாண்பு முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, ஊழலற்ற ஒரு நேர்மையான அரசாங்கம் தான், நிர்வாகம் தான் கொடுக்கணும்னு. 104 104 என்ற எண்ணுக்கு மருத்துவமனையில எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊழியர்கள் பணம் கேட்டாலோ வற்புறுத்தினாலோ தயவு செய்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, உடனடியாக அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியாக தெரிவிக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போறீங்க, இல்லை எந்த மருத்துவமனையா இருந்தாலும் சரி, அங்க லஞ்சம் அப்படிங்கிற மாதிரி காசு கேட்கறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 104 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்ன விஷயமோ அதை அட்ரஸ் பண்ணுங்க. அவங்களுடைய வேலைக்கு என்ன செய்யணுமோ அதை அவங்க சிறப்பாக செஞ்சிருவாங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி ஒரு 100-150 தடவை சொல்லியிருப்போம். சொல்லி எனக்கே சலிச்சு போச்சுன்னு வைங்களேன். ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல, அது ஒன்றும் டிஎம்கே வளர்க்கறதுக்கு கிடையாது, குழி தோண்டி புதைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் பல பேர் துரந்தர்களா வேற சுத்திட்டு இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் தி துரந்தர் பேசின விஷயத்தை கேளுங்களேன். எங்க ஆதவர்ஜனா ஒரே அறிக்கை, பயம் வந்துட்டு ஆட்சி எப்ப கவலும் தெரியல, அண்ணனுக்கு பயம் வந்துட்டு, அதனால ஒரே அறிக்கை. முந்தானத்தி பாத்தீங்கன்னா பிரஸ்ல ஒரு விஷயம் சொல்றாரு, எல்லாம் பள்ளி கல்வித்துறையில லஞ்சம் வாங்கியிருக்காங்களாம். நீ ஏன்டா வந்து கத்திக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க பாஸ், இவங்க எல்லாம் வீக்கா பேசக்கூடாது, வெயிட்டா பேசணும். ஏன்பா ஆதாரம் இருந்தா நீ பேசு, ஆதாரம் இருந்தா வழக்கு போடு, எத்தனை வழக்கு வேணாலும் சந்திக்க. வாடா போடா. இங்க போன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எங்கள் அண்ணன் பள்ளி கல்வித்துறை அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எல்லாமே ரெடியா இருக்கும். நீ வழக்கு போடு, அதை நாங்க ஃபேஸ் பண்ண எல்லாமே நாங்க ரெடியா இருக்கோம். அதாவது சும்மாவே பல வழக்குகள் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வழக்கு போடு, ஆதாரம் தான் வழக்கு போடு, நாங்க பேஸ் பண்ணுவோம், நாங்க பேஸ். எங்க பேஸ் பண்றது? ஆல்ரெடி சிங்கப்பூருக்கு ஒருத்தர் ஓடிட்டாப்ல, ஒருத்தர் தலைமறைவாகி இப்பதான் நிபந்தனையில கையெழுத்து எல்லாம் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. இதுல இன்னும் கேஸ் போட சொல்லி யாரு கேக்குறா? ஆதாரம் தான் வழக்கு போடு, எத்தனை வழக்கு வேணாலும் சந்திக்க. ஜோலி முடிஞ்சு
போயிட்டு வா. இந்த மனுஷன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம மைக்க பிடிச்சி விடுற சவாலெல்லாம் வச்சு பார்க்கும்போது தலைமை காதுல என்ன டைலாக் தெரியுமா விழும்? நெஞ்சம் மறப்பதில்லை படத்துல நம்ம எச்எஸ்ரீ ஒரு டைலாக் கூட சொல்லுவார்ல, எங்கள் அண்ணன் பள்ளி கல்வித்துறை அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எல்லாமே ரெடியா இருக்கும். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். அண்ட் டிவிக்கு ஆட்சி மேல வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சொன்னீர்களே செய்தீர்களா, வாக்குறுதி கொடுக்கலாம் ஆனா செஞ்சு காட்டணும், செய்ய முடியாது, 6 மாசத்துக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டாங்க. ஆனா வரிசையா ஒண்ணா வந்துகிட்டு இருக்கு. இப்ப அடுத்ததான் என்ன தெரியுமா லான்ச் பண்ண போறாங்க? வரப்போற அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சுன்னு. தீய சக்தி மாதிரி ரீல் தாய் மாமன் எல்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். ஆனா இது ஒரு ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லிட்டு அரைச்சமாவே போட்டு அரைச்சிக்கிட்டு கிடந்தீங்கல்ல, இது ஒன்றும் ரீல்ஸ் ஆட்சிலாம் கிடையாது, ரியல் ஆட்சி தான், நான் ரியல் தாய்மாமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த வாக்குறுதியை இப்போ நிறைவேற்ற போறாப்புல. அடுத்த நீங்க என்ன பண்ணலாம் இருக்கீங்க? இப்பயும் டயலாக மாத்தாம என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது ஒன்றும் தாய்மாமன்லாம் கிடையாது, எங்களுடைய பழைய மாமன், அதை எடுத்து வந்து ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்க, நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மட்டும் தான் கொடுப்பாங்க. வெரி குட்ரா, அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அட பேப்பர்ல போடுறானே. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஒரு பக்கம் டிவிக்கு இந்த மாதிரி பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் திமுகவை வளர்ப்பது எப்படி அப்படிங்கிற ஃபார்முலா மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ரீசெண்டா திமுகவை வளர்க்கறதுக்கு அவங்க பண்ண வேலை ஒண்ணு இருக்காது, என்ன தெரியுமா? சாதாரணமா வரலடா திமுக காரன். திமுக காரன்னா சாதாரண நினைக்காத நீ. முதல்ல இருக்கிற உடம்பிறப்புக்கெல்லாம் நான் சொல்றேன். இந்த ரீலை வேற யாரும் எடுத்து போடல, அவங்களே தான் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இதை பார்க்கும் போதே குபீர்னு சிரிப்பு அவங்களுக்கே வரலையா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுரா தௌலத்தா சொல்வேன், உதயநாத் தம்பிரா நானு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் தானே சொல்லிட்டு இருந்தாப்ல. இப்ப அந்த மாஸ்க் கொடுத்து 50 பேரும் சொல்ல வச்சிட்டாங்களா? நானும் டிஎம்கே சைடுல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு மாசா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா கடைசில மாஸ்க் எடுத்து வந்து மூஞ்சில மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கலையா? நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பை வச்சே முடிச்சேன் பாத்தீங்கல்ல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்க அதை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேர்ந்துரும். சோ மீண்டும் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோல் சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.